வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான கதைக்குள்ள போகலாம். மதின்னு ஒரு இளைஞனோட கதை இது. அவனோட விதியை மாத்த முடியாதுன்னு நினைச்ச இடத்துல அவனோட தைரியமும் நேர்மையும் சேர்ந்து அந்த விதியையே எப்படி மாத்தி எழுதுச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தைரியமும் நேர்மையும் உண்மையிலே ஒருத்தரோட தலை எழுத்த மாத்த முடியுமா? இந்த கேள்விக்கு மதினோட வாழ்க்கை ஒரு சரியான பதிலா இருக்க போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கதையோட நாயகன் மதின் இருக்கிற பொன்னேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போவோம். அவனோட தனிப்பயணம் இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. அவனுக்குன்னு யாருமே இல்ல, ஒரு அனாதை. அதனால ஒரு புது வாழ்க்கையை தேடி அந்த கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் எப்படி? சுட்டெரிக்கிற உச்சி வெயில்ல தன்னந்தனியா. அவனோட பயணம் ரொம்பவே கடினமா தான் இருந்துச்சு. நடந்து நடந்து உடம்புல தெம்பே இல்ல. அப்படியே ஒரு பெரிய ஆழமரத்து நிழல்ல படுத்து தூங்கிடுறான். ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு ஏதோ சரியில்லை, யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவனோட ஆழ்ந்த தூக்கம் கலையுது. இப்போதாங்க கதையோட முக்கியமான திருப்புமுனை. அந்த இடத்துல பயம் அவனை என்ன செஞ்சது, இல்ல அந்த பயம் அவனுக்கு என்னத்தை கொடுத்துச்சுன்னு நீங்களே பாருங்க. பதறி போய் கண்ணை திறக்கிறான் மதின். அவனுக்கு உசிரே போயிருச்சு. ஏன்னா அவன் தலைக்கு மேல அந்த மரக்கிளையில ஒரு பேய். ஆனா அவன் அலறதுக்குள்ள அந்த உருவத்துல இருந்து ஒரு குரல் வருது, ரொம்ப அமைதியா. பயப்படாதே, ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன்தான். அந்த ஆவி தன்னோட சோக கதைய சொல்ல ஆரம்பிக்குது. பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி தியானத்துல இருந்த ஒரு முனிவரை கிண்டல் பண்ணதுக்காக பேயா போன்னு சாபம் வாங்கிடுச்சு. இந்த சாபத்திலிருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான், யாராவது ஒரு மனுஷன் பயப்படாம பொறுமையா என்னோட கதையை கேட்கணும். அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? மதின் ஓடல, அதுதான் விஷயம். தன் பயத்தெல்லாம் ஓரங்கட்டிட்டு அந்த ஆவி கிட்ட சரி சொல்லுங்க நான் கேக்குறேன்னு சொல்றான். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு நிமிஷம் 100 வருஷ சாபத்தை உடைக்குது. அவன் கண்ணு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. அந்த பயங்கரமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒளி வெள்ளத்துக்கு நடுவுல ஒரு தேவதூதன் மாதிரி இருக்குது. அந்த ஆன்மா வானத்துக்கு போறதுக்கு முன்னாடி மதீனுக்கு ஒரு வரம் கொடுக்குது. எப்பெல்லாம் என்ன நினைக்கிறியோ அப்போதெல்லாம் நீ எடுக்கிற காரியத்துல நிச்சயம் ஜெயிப்ப. சரி, ஒரு வரம் கிடைச்சிருச்சு. புது நம்பிக்கையோட மதீன் நகரத்துக்குள்ள நுழைறான். ஆனா அந்த வரம் உண்மையா பொய்யான சோதிக்கிறதுக்கு காலம் ரெடியா தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் உள்ள போன அந்த நகரம், அடேங்கப்பா, ஒரே கொண்டாட்டம், ஒரே ஜெகமகந்தான். ஏன்னா அன்னைக்கு மன்னரோட பிறந்த நாள் விழா. ஊரே திருவிழா கோலம் போன்றிருக்கு. அப்போதான் அந்த அறிவிப்பு கேக்குது, வீரர்களுக்கான போட்டிகள். மதன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான், அந்த ஆவிய மனசுல நினைச்சுக்கிட்டான். அவ்வளவுதான், களத்துல இறங்கினவன் சிலம்பத்துல புயல் மாதிரி சுழல்றான், மல்யுத்தத்துல மலையே சாய்க்கிறான். பாக்குறவங்களுக்கே ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு ராத்திரி அவன் மன்னரோட சிறப்பு விருந்தாளி. அரண்மனை வாழ்க்கை சூப்பரா ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் அசலான ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மரத்துல இருந்த பேயை விட ரொம்பவே பயங்கரமான ஒரு ரகசியம் இப்போ அவன் கண்ணுல பட போகுது. அன்னைக்கு ராத்திரி ஏனோ அவனுக்கு தூக்கமே வரல. அவனுக்கு கொடுத்திருந்த அந்த பெரிய அறையில சும்மா நடந்துட்டு இருக்கும்போது சுவத்துல ஏதோ ஒண்ணு இடிக்குது. கிட்ட போய் பார்த்தா ஒரு காண்டாமிருக கொம்பு. அது எதுக்கு அங்க இருக்குன்னு அவனுக்கு புரியல. இது சும்மா அழகுக்காக வச்சிருக்காங்களா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்குமா? உங்களுக்கும் இதே கேள்விதான மனசுல வருது? ஒரு சின்ன தயக்கத்தோட அந்த கொம்பை பிடிச்சு லேசா திருப்புறான். அவ்வளவுதான், கிரர்னு ஒரு பயங்கர சத்தத்தோட அவன் நின்னுக்கிட்டு இருந்த தர 2ஆ பிளந்து உள்ள ஒரு இருட்டான சுரங்க பாதை தெரியுது. அவனுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னுடுச்சு. அவனோட ஆர்வம் பயத்தை ஜெயிச்சிருச்சு. மெதுவா அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்குறான். உள்ள போனவனுக்கு பெரிய ஷாக். அங்கே மன்னரோட நம்பிக்கைக்குரிய அமைச்சர் ராஜசேகர் அரச கருவூலத்திலிருந்து தங்கம் வைரம்னு மூட்டை மூட்டையா கட்டிட்டு இருக்கான். இப்ப மதின் ஒரு முக்கியமான இடத்துல நிக்கிறான். உண்மைய சொல்லி ஆபத்தை விலைக்கு வாங்கவா, இல்ல கண்டுன் காணாம போயிடவா? அவனோட அடுத்த முடிவுதான் அவன் யாருங்கிறத நிரூபிக்க போகுது. ஆனா நம்ம மதின் அவன் வேற ரகம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நேரா ராஜா கிட்ட போறான். தான் பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். அந்த அமைச்சரோட துரோகத்தை தைரியமா வெளிச்சம் போட்டு காட்டுறான். ராஜாவுக்கு தலை சுத்திடுச்சு. தன் கருவூலம் களவாடப்படுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா எப்படின்னு தான் தெரியாம இருந்துச்சு. இப்போ மர்மம் விலகிடுச்சு. உடனே அந்த துரோகியை கைது செய்யுங்கன்னு கர்ஜிக்கிறார். தன் குடும்பத்தோட தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண அமைச்சர் கையும் களவுமா பிடிபடுறான். மன்னர் மதினை பார்க்கிறார். அவனோட கண்களில் தெரிஞ்ச நேர்மையும் தைரியமும் அவரை ரொம்பவே ஈர்த்துடுச்சு. இனிமேல் நீதான் ராஜ்யத்தோட அமைச்சர்னு அறிவிக்கிறார். அந்த கணம் மதின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இது என் நேர்மைக்கும் தைரியத்துக்கும் கிடைச்ச பரிசு. பாத்தீங்களா மாற்றத்தை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சி வெயில்ல தன்னந்தனியா நடந்து வந்த அதே மதின் தான் இவன். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தோட அமைச்சர். வேலை தேடி அலைஞ்சவன் இன்னைக்கு ஒரு தேசத்தையே வழிநடத்துற இடத்துல இருக்கான்.
பயத்துல ஆரம்பிச்ச அவனோட பயணம் தைரியத்துல ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. மதினோட கதை இங்க முடியுது. ஆனா அது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மையா இருந்ததுக்காக உங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு சின்ன பாராட்டா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.